முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கூறியிருக்காங்க, அல்லாஹ் வந்து மனிதர்களுக்கு வழங்கிய இரு பெரும் பாக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 பாக்கியங்களை வந்து அதிகப்படியான மனிதர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் இழந்துடுறாங்களாம். முதலாவது என்னென்னா உடல் ஆரோக்கியம், 2வது வந்து ஓய்வான நேரம். இந்த 2 பாக்கியமும் மனிதர்கள் இப்போ இருக்கவங்கட்டலாம் பார்க்கவே முடியாது. இதுதான் அல்லாஹ் வந்து பெரிய பாக்கியமாக சொல்கிறான். அதே போல் பெருமாள் கூறுறாங்க, உங்களுடைய செருப்பினுடைய முன் வாரை போல தான் உங்களுக்கு வந்து சொர்க்கமும் நரகமும் ஒவ்வொரு மனிதருக்குமே அமைஞ்சிருக்கு. நீங்கள் தான் முடிவு பண்ணணும், நல்ல அமல்களை செய்து சொர்க்கத்தில் போகிறதா இல்லைன்னா உலக வாழ்க்கையிலே மூழ்கி இருந்து நரகத்துக்கு போகிறதா அப்படி. உங்களுக்கு ஏதாவது சிரமம் ஏற்படும் போது நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, நான் வந்து இதை இப்படி செஞ்சுருந்தா இப்படி ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இதை போலலாம் வந்து கூறாதீங்கன்னு வந்து நம்மளுக்கு ஹதீதுகள் வந்து சொல்லுது. ஏன்னா வந்து அல்லாஹ் வந்து இதே தான் எனக்கு விதித்துள்ளான், இதுதான் எனக்கு நாடி இருக்கான் அப்படின்னு சொல்லி மனசு சொல்லிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்படி சொல்கிறது ஷைத்தானோட செயலை வந்து திறந்து விடுற மாதிரி ஆகுதான் அப்படின்னு. அதே போல் பெருமானார் கூறுறாங்க, சொர்க்கம் வந்து ரொம்ப கஷ்டங்களை கொண்டு தான் திரையிடப்பட்டுள்ளது, அதே நரகம் வந்து மனோ இச்சைகளை கொண்டு திரையிடப்பட்டுள்ளது. எனவே தான் நம்மளுக்கு வந்து கஷ்டமான விஷயங்கள் மூலம் தான் நம்மளுக்கு சொர்க்கம் கிடைக்கும்.